ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாமே நல்லா இருக்கீங்க. நம்ம இன்றைக்கி ஜிம்மனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் என்ன பார்த்தோம்னா, ஜெகன் ஜிம்மனும் உங்களை தேடி வந்திருப்பாங்க. பட் நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. அவன் உங்களை பார்த்து பயந்துருப்பான். அந்த மரத்துக்கு கீழே அவனுக்கு காலில் அடிப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறீங்க. நீங்கள் இன்ஜெக்ஷன் போட சொல்கிறீங்க. அவனோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். அதை வந்து கண்டினியூஷனில் பார்க்கலாம். அவங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த ஃபிஸ்பாரை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போகலாம். என்னது ஊசியா? ஏய் ஜங்கோக், இதெல்லாம் வேணாம். ஏய் மனத்தை வாங்காதடா. சிக்கே, எனக்கு ஊசினா பயம்னு உனக்கு தெரியும். ஏய் பையன் பார்க்குறாடா, ஏன்டா இப்படி பண்ணுற? ஊசி தானடா. டேய் எறும்பு கிடைச்ச மாதிரி இருக்கும்டா. ஏய் சிக்கே, இப்படி வச்சேன்னு வச்சுக்கோ, பழி வாங்குறிய நீ. இப்போ தானடா சான்ஸு, இப்போ தானே பழி வாங்க முடியும். ஒன்றும் இல்லை, உனக்கு உன் நல்லதுக்கு தான் சொல்கிறான், போட்டுக்கோ. அப்படியே முறைச்சிட்டே நிற்கிறான். ஏய் என்ன பார்க்காத, அங்கே ஒயன் பார்க்குறா, அவளுக்கு பதில் சொல்லு. அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க ஒயனை. ஒன்றும் வலிக்காதுல்ல? ஏன்னா எனக்கு அந்த ஊசிலாம் பிடிக்காது. ஐயோ அதெல்லாம் வலிக்காது. ஓகே, என் கண்ணை பார்த்துக்கிட்டே இரு, அதெல்லாம் ஒன்றும் வலிக்காது, புரியுதா? இல்லை இதை பார்த்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோ கொஞ்ச நேரம், நான் வலிக்காமல் பார்த்துக்கிறேன், ஓகேவா? அதுக்கப்புறம் ஜிம்மின் யோசிச்சுட்டு சரி ஓகே எடுத்துடுவா. அதுக்கப்புறம் ஊசி எடுத்து வந்து போடுறா. ஜிம்மின் உங்கள் கண்ணையும் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஜிம்மின், நீங்கள் எங்கே வேலை செஞ்சிட்ருக்கீங்க? அவன் அங்கே தான் உங்கள் கண்ணே பார்த்துட்ருக்கான், பதிலே சொல்ல. ஜிம்மின் உங்களை தான். நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நான் சியோவில் பிஸ்னஸ் மேனாக இருக்கேன். சியோவில் தான் என்னோட நேமில் தான் ஒரு கம்பெனி நடத்திட்டுருக்கேன், பார்க் இண்டஸ்ட்ரி. ஓ ஓகே, ஊசி போட்டேன். சரி ஜெகே கிளம்பலாமா? ஒயன் தேங்க்ஸ். ஒரு நிமிஷம், என்னாச்சும் ஒயன்? இல்லை, இந்த ஊசி போட்டால் கொஞ்சம் தூக்கம் வரும், பார்த்து எடுத்து போங்க. இதெல்லாம் ஒரு ஊசின்னு, எனக்கெல்லாம் இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இப்போ பாரு எப்படி நடந்து போகிறேன்ட்டு. அவன் 2 ஸ்டெப்பு தான் எடுத்து வைக்கிறான், தள்ளாடுறான் கிட்டத்தட்ட. ஏய் டேய் விழுந்துட்டு போகிறடா. ஏய் என்னன்னு தெரியலடா, ஒரு மாதிரி அப்படியே தள்ளுது. இப்போ தானே ஒயன் சொன்னான் அதனால தூக்கம் வரும்னு. என்ன பண்ண போகிற? வா, கைத்தாங்களே இட்டுட்டு போயிடு. ஒயன் சொல்லுங்க சேக்கே. இது சேஃப்டி தானே, இவனை கூட்டிகிட்டு போயிடவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, ஆனால் கொஞ்சம் பத்திரமா இட்டு போங்க. சரி வயன் பாய், நான் பார்த்துட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஜிம்மின்னு சேக்கே அங்கேருந்து கிளம்புறாங்க. ஜிம்மின், டேய் என்னடா இது, சரக்கு அடிச்சா கூட இப்படி இருக்காது, எங்கேயோ கூட்டிகிட்டு போகுதுடா. டேய் ஒழுங்காக போட்டுறா, இங்கே கீழே விழுந்துட போகிற. அப்படியே ஏறுதுடா போத. அவ கண்ணு அப்படி இருந்துச்சுடா, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. அவ எனக்கு வேணும்டா, அவ மட்டும்தான் எனக்கு வேணும். அவ கண்ணை பார்த்தோன்னே அவ எனக்கு வேணும்னு எனக்கு தோணிடுச்சு. அவளை அடையாம இந்த ஊரை விட்டு போக மாட்டான். என்ன ஜெக்கி சொல்ற? அது சரி, என்ன போதையில் இருந்தாலும் சரி, நீ இப்படி தான் இருப்ப, திருந்தவே மாட்டல்ல. திருந்தி நான் என்ன பண்ண போகிறேன், வா போகலாம். அதுக்கப்புறம் தள்ளாடி எப்படியோ இட்டு போயிடுறான் வீட்டுக்கு. போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறான், கிட்டத்தட்ட கீழே விழ போயிட்டான். அவங்க அதுக்கப்புறம் சேக்கி அவன் பெட்டில் படுக்க வைக்கிறான். எங்கேயாவது அடங்கு தப்பாரு வீராப்பு. அவன் பார்க்கவே பாவமாக இருக்கு, அவளை அடைஞ்சே ஆவான்னு. நானும் தெரியாமல் பெட் போட்டுட்டேன். ஆனால்
அவளை பார்க்க பாவமாக இருக்கு. இவனுக்கு இவ்வளோ செய்கிறா, மனசாட்சியே இல்லாமல் அவளை அடைஞ்சே அவன்றான். என்னதான் சொல்கிறதுன்னு தெரியல. ஜிமின் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கான், நல்லா குழந்த மாதிரி. அம்மா பேச்சு பேசியிருக்கான், ஆனால் அது பேசுன மாதிரியே இல்லை தூங்கும்போது. எப்படி தூங்குது பாரு, நல்லா குழந்த பிள்ளை மாதிரி. ஆனால் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்தா அப்படியே குத்தணும் போல இருக்கு. இவன்னா ஏன்டா இப்படி பண்ணுற? எல்லா பொண்ணுங்களும் ஒன்றும் இல்லைடா. எல்லா பொண்ணுங்களை விட வயன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. தயவு செஞ்சு அவளை விட்டுறாத. அவளை யூஸ் பண்ணிக்கிட்டு குப்பை மாதிரி தூக்கி போட்டுறாத. லைஃப்லாம் கூட வச்சிரு. அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எப்போவுமே கிடைக்க மாட்டா. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஜேகேயும் படுத்து தூங்கிடுறான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து எழுப்புறாங்க. ஜேகே, ஜிமன், ஜேகே. அம்மா என்னாச்சு? எதாவது வேணுமா? எனக்கு எது வேணாம். 2 பேரும் சாப்பிட்லையா? மணி எத்தனைம்மா? மணி 10டா. நானும் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க போல். வந்து சாப்பிடுவீங்க நானும் சாப்பாடை வச்சுட்டு வெயிட் பண்ணா. 2 பேரும் இங்கே படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. இவன் என்ன எழுப்ப எழுந்தவே மாட்டான். அம்மா அது என்ன, மொழியே சரியில்லை. என்னாச்சு ஜேகே? ஏதாவது? ஆமாம் அதெல்லாம் எதுவும் இல்லைம்மா. அவனுக்கு கொஞ்சம் காலில் அடிபட்டிருக்கு. என்னது, காலில் அடிபட்டிருக்கா? எங்க? அதுக்கப்புறம் அவங்க காலை பார்க்குறாங்க. கொஞ்சம் அடிபட்டதுனால தையல் போட்டு லைட்டாக பேண்டேட் மாதிரி போட்டிருக்கான். ஏய் என்ன ஆச்சு? நல்லா தாண்டா காலில் போனா? ஆமாம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் காம்டன் ஆகுங்க. நாங்கள் 2 பேரும் சும்மா ஒரு ரேஸ் மாதிரி வச்சு விளாண்டுருந்தோம். ஓடும்போது லைட்டாக அவன் கால் தடுக்கி கீழே வந்துட்டாமா. அதுக்கப்புறம் இங்கே வயன் தெரியுமாம்மா? தெரியும். அவள் இந்த ஊரில் குட்டி நர்ஸ் மாதிரி, நல்ல பொண்ணுடா. அவள் தான் ஜிமினுக்கு கொஞ்சம் காலில் கட்டு போட்டு ஊசிலாம் போட்டு விட்டாமா. அதனால தான் தூங்கிட்டு இருக்கான். டேய் வேற எதுவும் இல்லைல்ல? அம்மா வேற என்னம்மா இருக்க போகுது? அவன் நல்லா தான் இருக்கான். இப்போதைக்கு எழுந்திருக்க மாட்டான். தூங்கிட்டு விடுங்க, நம்ம காலில் பார்த்துக்கலாம். அவன் ஓகே தானடா? அம்மா அவன் நல்லா இருக்காம்மா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட என்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். ஒன்றும் இல்லை, நம்ம போய் சாப்பிட்லாமா? என்னமோ சொல்கிற, சரி வா போகலாம். அதுக்கப்புறம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு எல்லாமே அப்படியே போய் தூங்கிடுறாங்க. இப்படியே மார்னிங் ஆகுது. செம்ம தூக்கம். சரக்கடிச்சா கூட இப்படி தூக்கம் வராதுடா, அப்படி ஒரு தூக்கம். ஏய் ஜேகே ஏந்துடா. ஜேகே ஏய் என்னடா வேணும் உனக்கு? மணி எத்தனை? கண்ணு தெரியாத முண்டம், அங்கே போய் பாரு. தெரியுதா? மணி 2:12 கிட்ட இருக்குது. அப்படா என்ன மணி 12? அது கூட கண்ணு தெரியாம என்ன எழுப்பி விடுவ? பைத்தியம், போய் போட. நல்லா தூங்கிட்டு இருந்த போல எழுப்பி விட்டு மணி எத்தனை, அது எத்தனை, இது எத்தனைன்ட்டு. ஏய் மணி 12 ஆகுது. சாப்பிட்டியா நீ போய் தின்னு. நைட்டு தின்னாம படுத்த நீ தான். அதுக்கப்புறம் அவன் இதுக்கு ஏஞ்சி போகிறான். நான் போய் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஏந்திருக்கிற ஜேகே, போட. நான் அப்புறம் ஏஞ்சி வரேன், இல்லைன்னா மூஞ்சில் தண்ணியை தந்து ஊற்றுருவேன். சரி போ, வரேன். அதுக்கப்புறம் ஜேகே ஏஞ்சி உட்காரான். இங்கே ஜிமன் தான். என்னாச்சு? நேற்று வயன் வீட்டுக்கு போனோம். அப்புறம் ஊசி போட்டா. அப்புறம் எப்படி இங்கே வீட்டுக்கு வந்தேன்? சரி அவன் ஏந்திருக்கட்டும், தூங்க முடிச்சு. அம்மா குட் மார்னிங்மா. ஏய் ஜிமன், உன் கால் நல்லா இருக்கா? என் காலுக்கு என்ன? நேற்று தான் அடிபட்டுச்சு. அதுவா? நான் நல்லா இருக்கேம்மா. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக அடிதான். பார்த்து போக மாட்டியாடா? நீங்கள் 2 பேர் சின்ன பசங்களா? ரேஸ் வச்சு விளாண்டுருக்க. ரேஸா? நான் ரேஸ்? பக்கத்தில் ஜேகே வந்துடான். டேய் நம்ம தானே ரேஸ் வச்சு விளாண்டுருந்தோம். அதுவும் ஓடி பிடிச்சி வாயினை மாட்டி விட்டுறா தம்மைத்தியாரு. ஆமாம்மா, நாங்கள் 2 பேரும் விளாண்டுருந்தோம். இதுக்கப்புறமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி இருங்க.
2 பேரும் இங்கே ரேஸ் போய் விளாண்டு வரேன்னு சொல்லிட்டு கீழே விழுந்து வாட்டு வந்தீங்க, வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். ஓகே ஓகே, சரங்கி 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 போ, போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வா, நம்ம எல்லாம் உட்காந்து சாப்பிட்லாம். அப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. யூஸ்வலாக எப்போ போல ஜேகே நல்லா தின்னுட்டுருக்கான். ஜேகே இன்னும் வேணுமாடா? போடுங்கம்மா, நல்லா போடுங்க. ஆமாம், நல்லா மண்டையிலே போடுங்க. தின்னு தின்னு நல்லா டபுள் பண்ணி ஆக போகிறேன் நீ. அம்மா இவன் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்காம்மா சாப்பிடும் போது. ஜிவன் அவனாவது ஒழுங்கா சாப்பிட்றானே, சும்மாடா. அம்மா நல்லா தின்னு தின்னு பெருக்க போகிறாம்மா இவன். அவன் பெருத்தா என்ன, பெருக்கல்னா உனக்கு என்ன? நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டோம். நீ தான் அப்படி சாப்பிட மாட்டேற, அவன் தான் சாப்பிட விடு. 2 பேரும் பாச போராட்டத்தில் நான் மாட்டிகிட்டு இருக்கேன். அப்புறம் எல்லாம் ஃபன்னாக பேசிட்டு சாப்பிட்டு முடிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் ஆகுது. ஏய் ஜேகே, சொல்கிறா. போய் வாயின் பார்த்துட்டு வரலாமா? ஏன் இல்லை போகலாமா? போத வாங்க போகிற ஜிமின், இப்போ என்ன சாக்கு சொல்லிட்டு போவேன்? ட்ரெஸ்ஸிங் இல்லைடா, போய் பார்த்து எப்படியாவது கரெக்ட் பண்ணோம்ல, ஹெல்ப் பண்ணுடா ப்ளீஸ்டா. ஓவராக தானே போயிட்டுருக்கு. நீ கரெக்ட் பண்ணுறேன்னு அந்த பொண்ணு அம்போன்னு விட்டேன்னு வச்சுக்கோ, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும், மூடிக்கிட்டு வா. அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறானுங்க. ஒயன் அங்கே பாத்திரம் கழுவிட்டு இருக்கா. ஒயன் 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 யாரு? ஹேய் ஜேகே, ஜிமின் வாங்க உள்ள. ஆமாம், வீட்டில் யாரும் இல்லையா? எங்கள் அப்பா இருக்காரு, இப்போ இல்லை, வெளில போயிருக்காரு. வாங்க உள்ள. என்ன திடீர்னு? அதுவா, இவனுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணோம், அதனால தான் வந்தோம். ஜிமின். அதுக்கப்புறம் 2 பேரும் போகிறாங்க உள்ள. சரி சரி உட்காருங்க, நான் மீதி பாத்திரம் கழுவிட்டு வந்துடுறேன். சரி வயன், போயிட்டு வா. அதுக்கப்புறம் ஷோபாவில் உட்காந்துட்டு இருக்கானுங்க. வயன் ஜூஸ் எடுத்து வந்து கொடுக்குறா. ஹேய் வயன், ஜூஸ் நல்லா இருக்கே. இந்த பேக்கெட்லாம் எங்கே இருக்கு? இது பேக்கெட் ரெடிமேட் கிடையாது, நானே தயாரித்தது. சும்மா இருக்கும் போது இப்படி புதுசாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். வயன் பரவாயில்லையே, உனக்குள்ள இவ்வளோ டேலண்ட் இருக்கு. இந்த நிறைய ஐடியாஸ் இருந்தா என்கிட்ட சொல்லு, 2 பேரும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயோ ஜிமின், எனக்கு இதெல்லாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. புதுசாக இதை பண்ணிக்கிட்டு இருப்பேன், நல்லா இருந்துச்சுன்னா எங்கள் தெரிஞ்ச கடை இருக்குது, அங்கே போய் கொடுப்பேன். விற்றுச்சுன்னா அதில் கொஞ்சம் காசு கிடைக்கும், தட்ஸ் இட். அதை வச்சு சும்மா எனக்குன்னு ஏதாவது புதுசாக ட்ரெஸ் வாங்குறது, இல்லை சும்மா வெளியில் போட்டு போக ஏதாவது ஷூஸ் அந்த மாதிரி தான் வாங்குவேன். மற்றபடி எதுவும் கிடையாது, பெருசாக ஒன்றும் ஆசை கிடையாது. ஒரு நல்ல பையனை கல்யாணம் பண்ணிட்டு லைஃப் செட்டில் ஆகிடணும், லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், தட்ஸ் இட். எனக்கு இந்த இந்த சிட்டி லைஃப் அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிமின். என்னை பொறுத்தவரையும் இந்த கிராமத்திலே சந்தோஷமாக இருக்குன்னு தான் ஆசை. தட்ஸ் நைஸ் வயன். தேங்க்யூ ஜேகே. ஜிமின் திரும்பி மறைக்கிறான். என்ன நைஸு, இங்கே குப்பை கொட்டிட்டு இருந்தா என்னத்த பண்ணுவாங்களாம்? டேய் உனக்கு என்ன, வாயை மூடிட்டுரு. அவள் லைஃப்பை பற்றி பேசிகிட்ருக்கா, நீ என்ன பண்ண போகிற? நீ இப்போ பாரு. வயன் ட்ரெஸ்ஸிங் பண்ணலாமா? சாரி ஜிமின், இந்த போய் எடுத்துகிட்டு வரேன். அதுக்கப்புறம் மெடிக்கிட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரா. இப்போ உனக்கு வலிக்குதா ஜிமின்? கொஞ்சம் பரவாயில்ல நேற்றை விட. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போது ஜிமின் வேணாம் ஆகிட்டு போய் பார்த்துட்ருக்கான். வயனும் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி ஜிமினை பார்க்கும்போது அவன் அப்படி பார்த்துட்ருக்கான், கிட்டத்தட்ட லவ்வோட. 2 பேரும் கிட்டத்தட்ட ஐ கான்டாக்ட் 5 மினிட்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. அங்கே ஜேகேக்கு வயிறு எரியுது. என்னடா நடக்குதுங்க, இங்கே பொறுத்தவனை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுறதே வேலையாக போச்சு. சே. ட்ரெஸ்ஸிங் பண்ணியாச்சா?
அதுக்கப்புறம் தான் 2 பேரும் ஐ கான்டாக்ட் பிரேக் பண்ணுறாங்க. ஜேகே அமைதியாகவே இருக்க மாட்டல நீனு. அப்புறம் ஒரு பையனை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணா நாங்களும் லைஃப்பில் பார்க்க வேணாமா? நீங்கள் மட்டும் இப்படி இருந்தா எனக்கு ஜலசாவாதான் என்ன? மூடிக்கிட்டு இருக்கவே மாட்டல்ல? இருக்க மாட்டேன் போடா. ஓகேடா, மீதோட கண்டினியூஷன் பார்ட் 4 பார்க்கலாம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. பாய், அமேசரங்கே.